ஓம் சாந்தி. இன்றைய முரளி 10 டிசம்பர் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் இசைத்தட்டுகள் சஞ்சீவினி மூலிகைகளாக இருக்கின்றன. இவற்றை இசைப்பதால் வாட்டம் நீங்கிவிடுகிறது. கேள்வி: மனநிலை கெடுவதற்கான காரணம் என்ன? எந்த உத்தியால் மனநிலையை மிக நன்றாக வைக்க முடியும்? பதில்: 1. நீங்கள் ஞான நடனம் ஆடுவதில்லை. வீண் விஷயங்களில் உங்கள் நேரத்தை இழக்காதீர்கள், அதனால் மனநிலை கெடுகிறது. 2. பிறருக்கு துக்கம் கொடுத்தாலும் அதன் தாக்கம் மனநிலையில் ஏற்படுகிறது. எப்போது இனியவராக நடப்பீர்களோ அப்போது மனநிலை நன்றாக இருக்கும். நினைவின் போது முழுமையாக கவனம் இருக்கும். இரவு உறங்குவதற்கு முன் குறைந்தது அரை மணி நேரம் நினைவில் அமருங்கள். பிறகு அதிகாலை எழுந்து நினைவு செய்யுங்கள். அப்போது மனநிலை நன்றாக இருக்கும். பாட்டு: என் மனவாசலில் வந்தது யார் இன்று? ஓம் சாந்தி. இந்த இசைத்தட்டை குழந்தைகளுக்காக தந்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த பாடலின் அர்த்தத்தை குழந்தைகளை தவிர வேற யாரும் அறிய முடியாது. இப்படிப்பட்ட நல்ல நல்ல இசைத்தட்டுகள் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று தந்தை பலமுறை புரிய வைத்திருக்கிறார். பிறகு மனதில் எப்போதாவது வாட்டம் ஏற்படும் பொழுது இந்த இசைத்தட்டுகளை இசைப்பதன் மூலம் உடனே அர்த்தம் புத்தியில் வரும். அப்போது வாட்டம் நீங்கிவிடும். இந்த இசைத்தட்டுகள் சஞ்சீவினி மூலிகைகளாக இருக்கின்றன. பாபா அறிவுரை தருகிறார். எனினும் அதை நீங்கள் செயலில் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது இந்த பாடலில் எனது, உனது மற்றும் எல்லோரது உள்ளத்தில் வந்தது யார் என்று சொல்வது யார்? அவர் ஞான நடனம் ஆடுகிறார். கோபியர்கள் கிருஷ்ணரை ஆட வைத்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. சாலிகிராம் குழந்தைகளே என்று இப்போது தந்தை அழைக்கிறார். எல்லோரையும் அழைக்கிறார். பள்ளிக்கூடம் என்றால் பள்ளிக்கூடம், அங்கே படிப்பு நடக்கிறது. இதுவும் பள்ளிக்கூடமாக இருக்கிறது. நமது உள்ளத்தில் யாருடைய நினைவு வருகிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். வேறு எந்த மனிதரின் புத்தியிலும் இந்த விஷயங்கள் இருப்பது இல்லை. இந்த ஒரே ஒரு நேரத்தில் தான் குழந்தைகள் உங்களுக்கு அவரது நினைவு இருக்கிறது. வேறு யாரும் அவரை நினைவு செய்வது இல்லை. நீங்கள் தினந்தோறும் என்னை நினைவு செய்தால் உங்கள் தாரணை மிக நன்றாக இருக்கும் என்று தந்தை சொல்கிறார். நான் எப்படி டைரக்ஷன் கொடுக்கிறேனோ அப்படி நீங்கள் நினைவு செய்வது இல்லை. மாயா உங்களை நினைவு செய்ய விடுவதும் இல்லை. என் சொல்படி நீங்கள் மிக குறைவாக நடக்கிறீர்கள். மாயாவின் சொல்படி நீங்கள் அதிகம் நடக்கிறீர்கள். இரவில் நீங்கள் உறங்க செல்வதற்கு முன் அரை மணி நேரம் தந்தையின் நினைவில் அமர வேண்டும் என்று உங்களுக்கு பலமுறை சொல்லப்பட்டு இருக்கிறது. கணவன் மனைவியாக இருந்தால் ஒன்றாக அமரலாம் அல்லது தனித்தனியாகவும் அமரலாம். புத்தியில் ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். எனினும் யாராவது அரிதாக நினைவு செய்கிறார்கள். மாயா மறக்க வைத்து விடுகிறது. கட்டளைப்படி நடக்கவில்லை என்றால் பதவி எப்படி பெறுவீர்கள்? தந்தை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். சிவபாபா, நீங்களே ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் உங்களிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும். யார் முயற்சி செய்யவில்லையோ அவருக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லோரும் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி ஆவார்கள். எதுவுமே செய்யாவிட்டாலும் எல்லா ஆத்மாக்களும் நாடகப்படி நிர்வாண தாமத்திற்கு வருவார்கள். அரை கல்பம் பக்தி செய்து இருக்கலாம். எனினும் எதுவரை வழிகாட்டியாக நான் வரவில்லையோ அதுவரை யாரும் திரும்பி போக முடியாது. யாரும் வழியை பார்த்ததே இல்லை. ஒருவேளை பார்த்திருந்தால் அவருக்கு பின்னால் எல்லோரும் கொசு கூட்டத்தைப் போல போகலாமே. மூலவதனம் என்றால் என்ன என்பதும் யாருக்கும் தெரியாது. இது நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். இதையே தான் திரும்ப செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது பகலில் கர்மயோகியாகி தொழில் செய்ய வேண்டும். உணவு சமைப்பது முதலிய எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். உண்மையில் கர்ம சந்நியாசம் என்று சொல்வதும் தவறு. கர்மம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. கர்ம சந்நியாசம் என்று பொய்யான பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே பகலில் வேலைகளை செய்யுங்கள். இரவிலும் அதிகாலையிலும் தந்தையை நல்லபடியாக நினைவு செய்யுங்கள். யாரை தம்முடையவராக்கி இருக்கிறீர்களோ அவரை நினைவு செய்தால் உதவி கிடைக்கும். இல்லை என்றால் கிடைக்காது. பணக்காரர்களுக்கு பாபாவின் உடையவராக வேண்டும் என்று நினைத்தாலே உள்ளம் பதைக்கிறது. எனவே பதவியும் கிடைப்பதில்லை. அவர் நமது தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கிறார் என்பதை நினைவு செய்வது மிக எளிதாக இருக்கிறது. இந்த உலகத்தின் வரலாறு, புவியியல் எப்படி திரும்பவும் நடக்கிறது என்ற எல்லா விஷயங்களையும் தந்தை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிறகு சுய தரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும். தந்தையே அனைவரையும் திரும்ப அழைத்து செல்பவராக இருக்கிறார். இவையெல்லாம் எண்ணங்களில் இருக்க வேண்டும். இரவில் உறங்க செல்லும் போதும் இந்த ஞானம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். காலை எழும்போது இந்த ஞானம் நினைவில் இருக்க வேண்டும். நாம் பிராமணர்களிலிருந்து தேவராகிய பின் சத்திரியராக, வைசியராக, சுத்திரராக மாறுவோம். பிறகு நம்மை சுத்திரிலிருந்து பிராமணராக மாற்ற தந்தை வருவார். தந்தை திருமூர்த்தியாகவும், திரிகால்தரிசியாகவும், திருநேத்திரியாகவும் இருக்கிறார். நமது புத்தியை திறக்கிறார். ஞானத்தின் 3வது கண்ணும் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட தந்தையை போன்று
வேறு யாரும் இருக்க முடியாது. தந்தை படைப்பை படைப்பதால் தாயாகவும் ஆகிவிட்டார். ஜெகதம்பாவை நிமித்தமாக்குகிறார். தந்தை இந்த உடலில் வந்து பிரம்மா உடலில் வந்து பிரம்மா உருவில் நம்மோடு விளையாடுகிறார். சுற்றவும் போகிறார். நாம் தந்தையை நினைவு செய்கிறோம் இல்லையா? நான் இவருடைய ரதத்தில் வருவது உங்களுக்கு தெரியும். பார்த்தாதான் நம்மோடு சேர்ந்து விளையாடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். விளையாடும் போதும் நினைவு செய்ய தந்தை முயற்சி செய்கிறார். நான் இவர் மூலமாக விளையாடுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் சைத்தன்யமாக இருக்கிறேன் இல்லையா? எனவே அப்படிப்பட்ட நினைவு நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட தந்தையின் மீது பலியாக வேண்டும். நான் பலியாவேன் என்று பக்தி மார்க்கத்தில் பாடி வந்தீர்கள். இப்போது என்னை இந்த ஒரு பிறவிக்கு உங்கள் வாரிசாக மாற்றுங்கள். அப்போது நான் 21 பிறவிகளுக்கு அரச பாக்கியத்தை தருவேன் என்று தந்தை சொல்கிறார். இப்போது இப்படி கட்டளை கொடுத்தால் அந்த டைரக்ஷன் படி நடக்க வேண்டும். அவரும் எப்படி பார்க்கிறாரோ அதற்கு தக்க டைரக்ஷன் கொடுப்பார். டைரக்ஷன் படி நடப்பதால் பற்று விலகிவிடும். ஆனால் பயப்படுகிறார்கள். நீங்கள் உங்களை பலியிடவில்லை என்றால் நான் எப்படி ஆஸ்தி கொடுக்க முடியும் என்று தந்தை கேட்கிறார். உங்கள் பைசா எதையும் நான் எடுத்து செல்வது இல்லை. நல்லது, உங்கள் பைசா தான் லிட்ரேச்சரில் போடுங்கள். ட்ரஸ்டியாக இருக்கிறீர்கள் இல்லையா? பாபா ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபாவிடம் இருக்கும் எல்லா குழந்தைகளுக்காகவே இருக்கின்றன. குழந்தைகளிடமிருந்து எதையும் பெறுவது இல்லை. பற்று விலக வேண்டும் என்பதற்காக உத்தியோடு புரிய வைக்கிறார். மோகமும் மிக கொடியது. நீங்கள் அவர்கள் மீது குரங்கை போல ஏன் மோகம் கொள்கிறீர்கள் என்று பாபா கேட்கிறார். பிறகு வீட்டிற்கு வீடு கோயிலை எப்படி உருவாக்குவீர்கள்? நான் உங்களை குரங்குதனத்திலிருந்து விடுத்து கோவிலுக்கு தகுதி பெற வைக்கிறேன். நீங்கள் இந்த குப்பைகளின் மேல் ஏன் மோகம் கொள்கிறீர்கள்? எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதற்கு மட்டும் தந்தை வழி சொல்கிறார். எனினும் புத்தியில் உட்கார்வது இல்லை. இவையெல்லாம் புத்தியின் வேலை. அமிர்த வேளையில் பாபாவோடு எப்படி பேச வேண்டும் என்று பாபா அறிவுரை தருகிறார். பாபா, நீங்கள் எல்லையற்ற தந்தையாக ஆசிரியராக இருக்கிறீர்கள். நீங்களே எல்லையற்ற உலகின் வரலாறு புவியியலை சொல்ல முடியும். லட்சுமி நாராயணரின் 84 பிறவி கதை உலகில் வேற யாருக்கும் தெரியாது. அம்மா அப்பா என்ற ஜெகதம்பாவை அழைக்கிறார்கள். அவர் யார்? சத்தியுகத்தில் அப்படி இருக்க முடியாது. அங்கே லட்சுமி நாராயணர் மகாராணி மகாராஜாவாக இருப்பார்கள். அவர்களுக்கு சொந்த குழந்தை இருக்கும். அவரை சிம்மாசனத்தில் அமர வைப்பார்கள். நாம் எப்படி அவருக்கு குழந்தையாகி சிம்மாசனத்தில் அமர முடியும்? இந்த ஜெகதம்பா பிராமணியாக பிரம்மாவின் மகள் சரஸ்வதியாக இருக்கிறார் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். மனிதர்களுக்கு இந்த ரகசியங்கள் எதுவும் தெரியாது. இரவில் பாபாவின் நினைவில் அமரும் நியமத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. நியமத்தை ஏற்படுத்தினால் உங்கள் மகிழ்ச்சியின் பாதரசம் உயர்ந்து இருக்கும். பிறகு எந்த கஷ்டமும் இருக்காது. ஒரு தந்தையின் குழந்தைகள் நாம் சகோதர சகோதரிகள் என்று சொல்வீர்கள். பிறகு கெட்ட பார்வை கொள்வது கிரிமினல் தாக்குதலாக இருக்கிறது. போதையும் சதோ ரஜோ தமோ நிலையில் இருக்கிறது. தமோ குண போதை ஏறி இருக்குமானால் செத்து விடுவீர்கள். கொஞ்ச நேரமாவது தந்தையை நினைவு செய்து தந்தையின் சேவைக்கு செல்வதை நியமமாக மாற்றுங்கள். பிறகு மாயாவின் புயல் வராது. அந்த போதை நாள் முழுவதும் இருக்கும். பிறகு மனநிலையும் மிக சிறந்ததாக மாறிவிடும். யோகம் செய்யவும் லைன் கிளியர் ஆகிவிடும். அந்த மாதிரியான இசைத்தட்டுகளும் மிக நல்லதாகவே இருக்கின்றன. பாடலை கேட்டுக்கொண்டே இருந்தால் ஆட ஆரம்பித்து விடுவீர்கள். புத்துணர்வு பெற்று விடுவீர்கள். 2, 4, 5 இசைத்தட்டுகள் மிக நல்லதாக இருக்கின்றன. ஏழைகளும் பாபாவின் இந்த சேவையில் இணைந்து விட்டால் அவர்களுக்கு மாளிகை கிடைத்துவிடும். சிவ பாபாவின் கருவூலத்திலிருந்து எல்லாம் கிடைக்க முடியும். சேவை செய்பவர்களுக்கு பாபா ஏன் தரமாட்டார்? சிவபாபாவின் கருவூலம் நிறைவாக இருக்கிறது. இது ஞான நடனமாக இருக்கிறது. பாபா வந்து கோபியரை நடனமாட வைக்கிறார். எங்கே அமர்ந்து இருந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது மனநிலை மிக நன்றாக இருக்கும். பாபா ஞானம் மற்றும் யோகத்தின் போதையில் இருக்கிறார். அதை குழந்தைகள் உங்களுக்கு கற்பிக்கிறார். எனவே மகிழ்ச்சியின் போதை இருக்கிறது. இல்லை என்றால் வீணான விஷயங்கள் இருப்பதால் மனநிலை பிறந்து விடுகிறது. காலையில் எழுவது மிகவும் நல்லது. பாபாவின் நினைவில் அமர்ந்து பாபாவோடு இனிமையாக பேச வேண்டும். இன்று இந்த விஷயத்தை விளக்க வேண்டும், இப்படி விளக்க வேண்டும் என்று பேச்சாளர்களுக்கு ஞான சிந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது. பாபா, நான் வேலையை விட்டு விடட்டுமா என்று நிறைய குழந்தைகள் கேட்கிறார்கள். ஆனால் சேவைக்கான நிரூபணத்தை முதலில் காட்டுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நினைவு செய்வதற்காக நல்ல உத்திகளை பாபா சொல்லியிருக்கிறார். எனினும் இந்த பழக்கம் ஏற்படும்படி கோடியில் சிலரே வெளிப்படுவார்கள். சிலரிடம் மிக அரிதாக நினைவு இருக்கிறது. குமாரிகள், உங்கள் பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. அனைவரும் குமாரிகளின் பாதங்களில் விழுந்து வணங்குகிறார்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு பாரதத்திற்கு சுயராஜ்யத்தை கொடுக்கிறீர்கள். உங்கள் நினைவாக கோவில்களும் இருக்கின்றன. குமாரிகளின் பெயர் பிரபலமாகிவிட்டது இல்லையா? குமாரி என்றால் 21 குலத்திற்கு உயர்வு தருபவர். எனவே அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது 5000 வருடரில் எது முடிந்ததோ அது நாடகம். தவறு ஏற்பட்டாலும் அது நாடகம். அதற்கு பிறகு தனது ரிஜிஸ்டரை சரி செய்ய வேண்டும். பிறகு ரிஜிஸ்டரில் தவறு ஏற்படக்கூடாது. மிக பெரிய முயற்சி செய்ய வேண்டும். அப்போதே இவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும்.
பாபாவின் உடையவர் ஆகிவிட்டால் பாபா ஆஸ்தியும் கொடுப்பார். மாற்றாந்தாய் குழந்தைக்கு ஆஸ்தி கொடுப்பதில்லை, உதவி செய்வது அவரது கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் உதவி செய்பவரே புத்திசாலியாக இருக்கிறார். பாருங்கள், பாபா எவ்வளவு உதவி செய்கிறார். தைரியமுள்ள மனிதனுக்கு இறைவனின் உதவி கிடைக்கிறது. மாயா மீது வெற்றி பெறவும் சக்தி தேவைப்படுகிறது. ஒரு ஆன்மீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்ற சகவாசங்களை நீக்கி ஒருவரோடு சேர வேண்டும். பாபா ஞான கடலாக இருக்கிறார். நான் இவருக்குள் பிரவேசமாகி பேசுகிறேன் என்று அவர் சொல்கிறார். நான் தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கிறேன், பிரம்மா விஷ்ணு சங்கரை படைப்பவராக இருக்கிறேன் என்று வேறு யாரும் சொல்ல முடியாது. இந்த விஷயங்களை இப்போது குழந்தைகள் நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவை அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சார ஒன்று, பழைய குப்பைகளின் மீது பற்று வைக்க வேண்டாம். பாபாவின் டைரக்ஷன் படி நடந்து தனது பற்றை அகற்ற வேண்டும். ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். 2, இந்த கடைசி பிறவியில் பகவானை தனது வாரிசாக மாற்றி அவர் மீது பலியாக வேண்டும். அப்போது 21 பிறவிகளுக்கு ராஜபாக்கியம் கிடைக்கும். தந்தையை நினைவு செய்து சேவை செய்ய வேண்டும். போதையில் இருக்க வேண்டும். ரிஜிஸ்டர் ஒருபோது கெடாதபடி கவனமாக இருக்க வேண்டும். வரதானம் உடனடி பலன் மூலமாக அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யும் தன்னலமற்ற சேவாதாரியாக. சத்தியுகத்தில் சங்கமயுக கர்மத்திற்கு பலன் கிடைக்கும். ஆனால் இங்கே தந்தையினுடையவராகி மாறியதால் உடனடி பலன் ஆஸ்தியின் உருவில் கிடைக்கிறது. சேவை செய்தீர்கள், சேவை செய்தவுடனே மகிழ்ச்சி கிடைக்கிறது. யார் நினைவில் இருந்தபடி தன்னலமற்ற உணர்வோடு சேவை செய்வார்களோ அவர்களது சேவைக்கு உடனடி பலன் அவசியம் கிடைக்கும். உடனடி பலனே ஃப்ரெஷ் பழமாக இருக்கிறது. அது சதா ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறது. யோகம் நிறைந்த சரியான சேவைக்கு பலனாக மகிழ்ச்சியும் அதீந்திரிய சுகமும் டபுள் லைட் நிலையும் அனுபவம் ஆகிறது. ஸ்லோகன்: தனது நடத்தை மூலமாக ஆன்மீக ராயல்ட்டியின் பெருமையும் சொலிப்பையும் அனுபவம் செய்ய வைப்பவரே விசேஷ ஆத்மா. ஓம் சாந்தி. தேங்க்ஸ்.